ஸ்ரீமத் தேவி பாகவதம் 2வது ஸ்கந்தத்துல 5வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். சந்தனுவும் சத்தியவதியும் திருமணம் பண்ணிக்கிறதாக்கும் இந்த அத்தியாயம் வர்ணிக்கிறது. சந்தனு கங்காதேவிய திருமணம் பண்ணிண்டு அதுல பீஷ்மர் உத்பவிச்ச கதையை நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். அதே மாதிரி சத்தியவதி பராசர முனிக்கு அடிபணிஞ்சு பராசர முனியோடு கூடி சேர்ந்து வேதவியாசருக்கு ஜென்மம் கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். அதனாலேயே பீஷ்மரோடு அப்பாவான சந்தனுவும் வேதவியாசரோடு அம்மையான சத்தியவதியும் தம்மில இருக்கிற கல்யாணத்தையாக்கும் இந்த அத்தியாயம் எடுத்து சொல்லுறது. ஸ்டார்டிங்ல சௌனகாதிகள் சூதன் கிட்ட அவளோட டவுட்ட கேட்கறா. ஒரு சில புக்ல சூத உவாஜா அப்படின்னு போட்டிருக்கும். அதுக்கப்புறம் சௌனகாதிகள் கேட்கற மாதிரியே வாக்கும் போட்டிருக்கும். அப்ப அது தப்பாக்கும் அப்படின்னு புரிஞ்சுண்டு சௌனக மகர்ஷிகள் சூதன் கிட்ட கேள்வி கேட்கறதாயிட்டே நம்ம அங்க பார்க்கணும். அதனால ரிஷயா ஊஜுஹு அப்படின்னு அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். புஸ்தகத்துல புக்ல சூத உவாஜான்னு போட்டிருக்கோம், அங்க ரிஷயா ஊஜுஹு அப்படின்னு கரெக்ஷன் பண்ணிட்டு பார்க்கணும். அதுல 3 ஸ்லோகங்களாக்கும் ரிஷிகள் சூதன் கிட்ட கேட்கிறா. பார்க்கலாம். 1வது ஸ்லோகம். வசூனாம் சம்பவ சூதா கதித சாபகாரணாத் காங்கேயஸ்ய ததோல்பத்தே கதிதா லோமஹர்ஷனே. வசூனாம் சம்பவஹ சூதா கதிதஹ சாபகாரணாத் காங்கேயஸ்ய ததஹ உற்பத்திஹி கதிதா லோமஹர்ஷனே. ஹே சூதா, சாபம் காரணம் வசுக்கள் ஜனிச்சதும் பிரம்மாவுக்கு கோபம் வந்துட்டு கங்காதேவிய சபிச்சதுனாலியாக்கும் கங்காதேவி மனுஷ ஜென்மம் எடுத்தா. அதே மாதிரியே வசிஷ்ட மாமுனி சபிச்சதுனால அவரோடு நந்தினி பசுவை திருடிண்டு போனதுனால அஷ்டவசுக்களை சபிச்சதுனாலியாக்கும் அஷ்டவசுக்கள் கங்காதேவிக்கு புத்திரர்களாயிட்டு ஜனிச்சா. கங்காதேவிக்கும் சந்தனுவுக்கும் புத்திரர்களாயிட்டு அஷ்டவசுக்கள் ஜனிச்சா. அதுல 8வது வசு தியோவாக்கும் பீஷ்ம பிதாமகா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதையாக்கம் இங்க சொல்லப்படுறது. ஹே சூதா, சாபம் காரணமாயிட்டு வசிஷ்ட மகர்ஷியோடு சாபம் காரணமாயிட்டு வசுக்கள் சந்தனுவுக்கும் கங்காதேவிக்குமாயிட்டு ஜனிச்சதும் அந்த வசுக்களில 8வது வசுவான தியோ, அந்த தியோவாக்கும் காங்கேயன் கங்காபுத்திரன் பீஷ்மர் அப்படிங்கிறதையும் நீங்கள் எங்களுக்கெல்லாம் சரீரத்துல புல்லரிப்பு உண்டாகிற அளவுக்கு நல்லா டீட்டெயிலா வர்ணிச்சு எங்களுக்கு கேட்க வச்சல். ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் சொன்ன கதையெல்லாம் அப்படின்னு சொல்றா. 2வது ஸ்லோகம். மாதா வியாசஸ்ய தர்மஜ்ஞ நாம்னா சத்யவதி சதி கதம் சந்தனுனா பிராப்தா பார்யா கந்தவதி சுபா. மாதா வியாச அஸ்ய தர்மஜ்ஞ நாம்னா சத்யவதி சதி கதம் சந்தனுனா பிராப்தா பார்யா கந்தவதி சுபா. வியாசனோடு அம்மை அப்படிங்கிறது மத்ஸ்யகந்தியாக்கும்.
മത്സ്യഗന്ധി അപ്പുറം കസ്തൂരി ഗന്ധിയാണ്. മണമണാന്ന് മണക്കറ, നാത്തം പിടിച്ച മണമായിരുന്നത്, നാത്തമായിരുന്നത്, മീനാത്തം മത്സ്യഗന്ധിക്ക്. അത് പരാശരമുനിയോട് അന്ത ഒരു അനുഗ്രഹത്താല് കസ്തൂരി ഗന്ധമായിട്ട് സുഗന്ധമായിട്ട് മാറിയിട്ട് அதனாலேயாக்கும் இங்க கந்தவதி அப்படின்னு சொன்னது. அப்ப வியாசனோடு அம்மையும் ரொம்ப புனிதமான குணம் இருக்கிறவளும் அதே மாதிரியே கன்னிகையாயிட்டு இருக்கிறவளுமான சத்தியவதிய சந்தனுவுக்கு எப்படியாக்கும் மனைவியாயிட்டு கிடைச்சது. மூணாவது ஸ்லோகம். தன்மமாஜக்ஷ்வவிஸ்தாரம் தாசபுத்ரி கதம் ரிதா ராஜ்ஞா தர்மவரிஷ்டேன சம்சயம் சிந்தி சௌவ்ரதா. தன்மம ஆஜக்ஷ்வவிஸ்தாரம் தாசபுத்ரி கதம் ரிதா ராஜ்ஞா தர்மவரிஷ்டேன சம்சயம் சிந்தி சௌவ்ரதா. தர்மசிரேஷ்டனா இருக்கிற ராஜா அந்த சந்தனு ராஜா, தாசபுத்ரி, தாசன் ஜனனகா முக்குவன், தாசபுத்ரி முக்குவனாக்குமே வளர்த்து புத்திரி ஆயிட்டு அந்த சத்தியவதிய பரிபாலனம் பண்றார். அப்போ தாசபுத்திரிய பாணிகிரகணம் பண்ணின கதை நல்லா டீட்டெயில் ஆயிட்டு சொல்லி தந்து எங்களுடைய எல்லாவித டவுட்டையும் இல்லாம பண்ணணுமே அப்படின்னு சவுனகாதிகள் இந்த 3 ஸ்லோகம் வழி சூதன் கிட்ட சொல்லறா. அதுக்கு சூதன் சொல்லற ரிப்ளை ஆக்கும் அடுத்த ஸ்லோகம். அதனால சூத உவாஜா ஸ்லோகம் 4. சந்தனோர்நாம ராஜர்ஷிர் மிருகயாநிரதः சதா வனம் ஜகாமநேக்ரன்வை மிருகாம்ஸ்ச மகிஷான் ருரூன். சந்தனுஹு நாம ராஜர்ஷிः மிருகயாநிரதः சதா வனம் ஜகாம நிக்னன் வை மிருகான் ச மகிஷான் ருரூன். சந்தனு மகாராஜா கானனத்துக்கு போயிட்டு வனத்துக்கு போயிட்டு மான், காட்டுபோத்து, ருரு அப்படின்னா கிருஷ்ண மிருகம், இப்படி இருக்கிற மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிண்டு ரொம்ப இந்த மிருக வேட்டையில தாற்பயம் உள்ளவனாயிட்டு தீர்ந்தார். ஸ்லோகம் 5. சாத்வார்யேவது வர்ஷாணி புத்ரேண சஹ பூபதி ரமமான சுகம் பிராப குமாரேண யதாஹரா. சத்வாரி ஏவ து வர்ஷாணி புத்ரேண சஹ பூபதிஹி ரமமானஹ சுகம் பிராப குமாரேண யதா ஹரா. சந்தனு പുത്രനോട് കൂടിയിട്ട് പരമശിവൻ സുബ്രഹ്മണ്യനോട് കൂടിയിട്ട് എപ്പടിയാക്കുമോ സന്തോഷമായിട്ട് இருந்தார். அதே மாதிரி புத்திரனோடு கூடிட்டு சந்தனு 4 வருஷ காலம் ரொம்ப மகிழ்ச்சியாயிட்டு வாழ்ந்தார். பரமசிவன் தன்னோட புத்திரனான சுப்பிரமணியனோடு கூடிட்டு வாழ்ந்து சுகம் அனுபவிச்ச மாதிரி சந்தனு இங்க தன்னோட புத்திரனான காங்கேயனோடு கூடிட்டு சுகமா வசிச்சார். ഗംഗാദേവിയോട് പുത്രനാക്കും, അതിനാലിയാക്കും ഗാംഗേയൻ. ഓരോ സന്ദർഭത്തിലാക്കും അവർക്ക് அந்த പേരിലെ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാകരുത്. ശ്ലോകം 6. ഏകദാ വിക്ഷിപൻ ബാണാൻ വിനിഘ്നൻ ഗഡ്ഗസൂകരാൻ സകദാചിത് വനം പ്രാപ്ത കാളിന്ദീം സരിതാംബരാം.
ஏகதா விட்சிபன் பாணான் வினிக்னன் கட்க சூகரான் ச கதாச்சித் வனம் பிராப்தஹ காளிந்தீம் சரிதாம் வராம். கதாச்சித், once upon a time, அவர் என்ன பண்ணினார்? கட்க சூகரான், கட்கம் சொன்னா வாளு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இங்க கட்க சூகரான் அப்படின்னு சொன்னதுனால வாள்புலி, பம்மி இப்படியெல்லாம் இருக்கிற மிருகங்களை பாணான், பாணங்களால வினிக்னன் வெட்டி வீழ்த்திண்டு காளிந்தி தீரத்துல இருக்கிற வனத்துல அவர் வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 7. மஹீபதிரநிர்தேஷ்யாமஜிக்ரத்கந்தமுத்தமம் தாஸ்ய பிரபவமன்யேச்சன் சஞ்சசாரவனம் ததா. மஹீபதிஹி நிர்தேஷ்யம் அஜிக்ரத்கந்தமுத்தமம் தஸ்ய பிரபவம் அன்விச்சன் சஞ்சசாரவனம் ததா. அப்போது எங்கேந்துனே தெரியாத மாதிரி ஒரு நல்ல ஒரு சுகந்தம், நல்ல ஒரு வாசம் அவருக்கு மூக்குல வந்தது. அந்த வாசம் எங்கேந்தாக்கும் வரது அப்படின்னு தேடிண்டு அந்த வனத்துல அவர் இப்படி சஞ்சரிச்சார். காட்டுல எல்லாம் தேடிண்டு நடந்தார். இது எங்கேந்தாக்கும் இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மனம் வருது அப்படின்னு. ஸ்லோகம் 8. ந மந்தாரஸ்ய கந்தோயம் மிருகநாபிமதஸ்ய ந சம்பகஸ்ய ந மாலத்யா ந கேதக்யா மனோஹரா. ந மந்தார அஸ்ய கந்தஹ அயம் மிருகநாபிமதஸ்ய ந சம்பக அஸ்ய ந மாலத்யா ந கேதக்யா மனோஹரஹ. மந்தாரத்தோடு மனம் கிடையாது, இது கஸ்தூரியோடு மனவும் கிடையாது, செம்பகத்தோடு மனவும் இது கிடையாது, மாலதி அப்படிங்கிற பூவோடு மனவும் இதில்லை, கைதப்பூவோடு மனவும் இதில்லை. என்ன ஒரு ஹிருதயத்தை அட்ராக்ட் பண்ற மனமாக்கும் இது. ஸ்லோகம் 9. குதோயமேதி வாயூர்வை மம கிராண விமோகனா. குதஹ அயம் ஏதி வாயுஹு வை மம கிராண விமோகனஹ. என்னோட மூக்க அப்படியே அட்ராக்ட் பண்ற மதிப்பிக்கிற இந்த காத்து, இந்த சுகந்த காத்து எங்கேந்தாக்கும் வருது. ஸ்லோகம் 10. இதி சஞ்சிந்தியமானோசௌ பப்ராமவனமண்டலம் மோஹிதோ கந்தலோபேன சந்தனு பவனானுக. இதி சஞ்சிந்தியமானஹ அசௌ பப்ராம வனமண்டலம் மோஹிதஹ கந்தலோபேன சந்தனுஹு பவன அனுகஹ. இப்படி ஓரோன்னும் யோசனை பண்ணி இந்த மனம் எங்கேந்தாக்கும் வரது அப்படின்னு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு காத்து எங்கேந்தாக்கும் வரது அப்படின்னு பார்த்துட்டு அந்த வழி அந்த வனமெல்லாம் சுற்றி கறங்கி நடக்க ஆரம்பிச்சார் சந்தனு. ஸ்லோகம் 11. சததர்ஷ நதி தீரே சம்ஸ்திதாம் சாருதர்ஷனாம் ஸ்ருங்கார சகிதாம் காந்தாம் சுஸ்திதாம் மலினாம்பராம். ச ததர்ஷ நதி தீரே சம்ஸ்திதாம் சாருதர்ஷனாம் ஸ்ருங்கார சகிதாம் காந்தாம் சுஸ்திதாம் மலின அம்பராம். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற சா அவள் ஒரு அழகி, அழுக்கான வஸ்திரத்தை போட்டுண்டு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாயிருக்கிற அவள்
சிருங்கார பாவத்தோடு கூடிட்டு அழகி அந்த நதி தீரத்துல நிக்கிறத சந்தனு மகாராஜா பார்த்தார். ஸ்லோகம் 12. திருஷ்ட்வா தாமசிதாபாங்கி விஸ்மித சமஹீபதே அஸ்யா தேஹஸ்ய கந்தோயமிதி சஞ்சாத நிச்சயா. திருஷ்ட்வா தாம் அசிதாம் பாங்கீம் விஸ்மிதஹ சஹ மஹீபதிஹி அஸ்யா தேஹஸ்ய கந்தஹ அயம் இதி சஞ்சாத நிச்சயஹ. அவளை பார்த்துட்டு ராஜா ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சார். இவளோடு சரீரத்திலேந்து வர சுகந்தமாக்கும் இது அப்படிங்கிறது அவருக்கு உறுதியாக தெரிஞ்செடுத்து. ஸ்லோகம் 13. ததாத்புதம் ரூபமதீவ சுந்தரம் ததைவ கந்தோகிலலோக சம்மத வயஸ்ச தாத்ருநவயௌவனம் சுபம் திருஷ்ட்வைவ ராஜா கில விஸ்மிதோபவத். தது அத்புதம் ரூபம் அதீவ சுந்தரம் ததா ஏவ கந்தஹ அகில லோக சம்மதஹ வயஹ ச தாத்ருங் நவயௌவனம் சுபம் திருஷ்ட்வா ஏவ ராஜா கில விஸ்மிதஹ அபவது. ரொம்ப ரொம்ப அழகும் ஆச்சரியகரவுமான அந்த ரூபம், அதே மாதிரி ஒரு அழகு சகல லோகத்திலையும் இல்லை. எந்த உலகத்திலையும் இப்படி ஒரு அழக காணும். எல்லா லோகங்களும் இதுதான் அழகு அப்படின்னு ஒரு சேர சொல்ற மாதிரி ஒரு அழகான ரூபம், அதே மாதிரி அழகான ரொம்ப ரொம்ப சுகந்தமான கந்தம், அதே மாதிரியே சுபமான நவ யௌவன பிராயம். இதெல்லாம் பார்த்துட்டு அந்த ராஜாவுக்கு ஆச்சரியமோ ஆச்சரியம். ஸ்லோகம் 14. கேயம் குதோவா சமுபாகதாதுனா தேவாங்கனாவா கிமு மானுஷீவா கந்தர்வ புத்ரே கில நாககன்யா ஜானே கதம் கந்தவதீம் நு காமினீம். கேயம் கஹ அயம் குதஹ வா சம் உபாகத அதுனா தேவாங்கனா வா கிம் மானுஷி வா கந்தர்வபுத்ரி கில நாககன்யா ஜானே கதம் கந்தவதீம் நு காமினி. இவளை எங்கேந்தாக்கும் இப்ப வந்திருக்கா? தேவலோகத்திலேருந்து வந்தவளாக்குமா, மனுஷ்ய ஸ்திரீயாக்குமா, கந்தர்வ குமாரியாக்குமா, அப்படி இல்லைன்னா நாகலோகத்திலேருந்து வந்த நாககன்யகையாக்குமா? ரொம்ப ரொம்ப சுகந்தம் இவளோட உடம்புலேருந்து வரதே, இந்த சுந்தரி ஆராக்கும்னு எனக்கு எப்படி ஆக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு சந்தனு மகாராஜா யோசனை பண்றார். ஸ்லோகம் 15. சஞ்சிந்த்ய ஜைவம் மனசா நிருபோசௌ ந நிச்சயம் பிராபயதா ததஸ்வயம் கங்காம் ஸ்மரன் காமவசம் கதோதா பப்ரச்ச காந்தாம் தடசம்ஸ்திதாம் ச சம்சிந்த்ய ச ஏவம் மனசா நிருபஹ அசௌ ந நிச்சயம் பிராப யதா ததஹ ஸ்வயம் கங்காம் ஸ்மரன் காமவசம் கதஹ அத பப்ரச்ச காந்தாம் தட சம்ஸ்திதாம் ச. ராஜா இப்படி மனசுல பலதையும் யோசனை பண்ணிட்டு ஒண்ணுமே அவருக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு சாதிக்கலை.
அதனாலேயே அவரு கங்காதேவிய மனசுல இப்படி நினைச்சார். காம பரவசனான அவரு அந்த தீரத்துல நிக்கிற அழகி கிட்ட இப்படி கேட்டார்.